குரூப் 4க்கும் வந்துட்டு அடுத்த நோட்டிஃபிகேஷன் விட போகிறதா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த செகண்ட் லிஸ்ட் விடுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாமல் அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கான என்னென்ன ப்ராசஸ் பண்ணலாம் அதை ஃபோக்கஸ் பண்ணி ஓட பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித் மீ சுபி. ஸோ லாஸ்ட் டைம் போட்டிருந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ப்ளஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க ஓஏக்கு கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் போடுங்க. அண்ட் ப்ளஸ் வந்துட்டு செகண்ட் லிஸ்ட் விடுவாங்களா மாட்டாங்களா ஃபார் எக்ஸாமினர் போஸ்ட் அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து அதை பற்றி நான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு செகண்ட் லிஸ்ட் விடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற கொஷனுக்கு பார்த்தீங்கன்னா 90% வந்து நோன்னு தான் சொல்ல முடியும். ஸோ வந்து நீங்கள் செகண்ட் லிஸ்ட் விடுவாங்க அப்படி சொல்லிட்டு அதை நம்பிட்டு இருக்காதீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், அடுத்து வந்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை நோக்கி போங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதாவது இன்றைக்கி காலையில் டிஎன்பிஎஸ்சியோட ஹெட்டு சொல்லியிருக்காங்க, குரூப் 1க்கும் குரூப் 4க்கும் வந்துட்டு அடுத்த நோட்டிஃபிகேஷன் விட போகிறதா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த செகண்ட் லிஸ்ட் விடுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாமல் அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கான என்னென்ன ப்ராசஸ் பண்ணலாம் அதை ஃபோக்கஸ் பண்ணி ஓட பாருங்கள். அண்ட் தென் வந்து நானும் அதே தான் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் பிளானாக வந்துட்டு குரூப் 4 கம்ப்ளீட் பண்ணுறதா நம்மளோட பெரிய எய்மாக வச்சுருக்கோம். அதாவது அதுக்கு ஜூலையில் வந்து குரூப் 4 வந்து எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்றத எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூனில் பார்த்தீங்கன்னா குரூப் 1 வந்து எக்ஸாம் வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த செகண்ட் லிஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணாமல் அதை நோக்கி ஓட பாருங்கள். ஸோ அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் வர போகிறதில்ல. படிக்கிறது எல்லாமே சேமாக தான் இருக்க போகுது. கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க நியூ சிலபஸ் மூலிமா. ஸோ அதுவும் நான் போடுறேன், நியூ சிலபஸ் எப்படி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி போடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓஏக்கு கட் ஆஃப் கேட்டிருந்தீங்க. ஸோ ஓஏவோட கட் ஆஃப்க்கு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியலன்னு தான் சொல்லணும் நண்பர்களே. ஏன்னா நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது இங்கே நடக்க மாட்டேங்குது. ஸோ ஓஏ கட் ஆஃப் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல. ஆனால் வந்து ஓஏ கட் ஆஃப் படி பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு இது முடிச்ச உடனே ஒர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு ஓஏஸ்க்கு. ஸோ இந்த டைம் வந்து அது இருக்குமா அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது தான். ஏன்னா லாஸ்ட் டைம் ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் என்னென்னலாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை டீட்டெயில் கூட எப்படி தெரியுதுன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னோடய அம்மா வந்துட்டு ஓஏவாக இருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை கோர்ட்டில் ஓஏவாக இருக்காங்க நண்பர்களே. அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் என்னென்ன கேட்டிருந்தாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். கொஞ்சம் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருக்குது. ஏன்னா அவங்க இப்போ போய் 3 இயர்ஸ் ஆகுது இல்லைங்களா. ஸோ வந்துட்டு அதில் வந்து பேப்பர் கொடுத்து வந்து படிக்க சொல்லுவாங்க. சத்தமாக படிக்கணும். அதுக்கப்புறமேட்டு போர்டில் அதை நம்ம வந்து எழுதணும். நம்மளுக்கு அந்த ரைட்டிங் ஸ்கில் ரீடிங் ஸ்கில் இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அப்புறம் சில கேஷுவலான ஒர்க்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்னென்னா ட்ரெஸ் வந்து அயர்ன் பண்ணுறது, மடித்து வைக்கிறது, பூ கட்டுறது, அண்ட் தென் வந்துட்டு இன்னும் எது ஒன்று இருக்கே, ட்ரெஸ்ஸுக்கு சட்டைக்கு வந்து பட்டன் போடுறது, இந்த மாதிரியான ஒர்க்ஸ் வந்து பண்ண சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் இன்டர்வியூன்னு ஒன்று தனியாக இருக்கும். ஸோ வந்துட்டு இது இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஜட்ஜஸ் வருவாங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம். நீங்கள் ரொம்ப வந்து எனக்கு சப்ஜெக்ட் ஓரியன்டாக கேட்பாங்க, அதாவது புக்ஸிலேருந்து கேள்விகள் வரும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஸோ வந்து புக்ஸில் இருந்து இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்க மாட்டாங்க. புக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இதை யார் வந்து ஆத்தர் யார் அந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்கலன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த டைம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அதோடைய ப்ராக்டிக்கலுக்கு நடந்ததை நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. இந்த டைம் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கேட்டிருந்தீங்க. ஸோ என்னோடய லொக்கேஷன் வந்து நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவிலே கருணாபுரம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது லாஸ்ட் டைமில் நடந்த அந்த கேஸ் வச்சு நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ ஆமாம் நண்பர்களே, கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் தான் என்னோடய வீடு இருக்குது. பட் இப்போ நாங்கள் வந்து அங்கே ஸ்டே பண்ணிடல, ரெண்ட்டுக்கு விட்டுருந்தோம். நாங்கள் வந்து ரெண்ட்டுக்கு இருக்கோம் ஒரு இடத்துல. அது வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் கிட்டே எங்கள் வீடு இருக்குது. அதனால தான் ஒரு ரீல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட தான் இருந்து வீடியோ போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் வந்து அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பிளான் என்ன சொல்லியிருந்தேன். ஸோ குரூப் 4 நோக்கி போகிறதா சொல்லிட்டேன் இல்லைங்களா. அதுக்கு வந்து என்ன மாதிரியான டைம் டேபிள் போடுறது, ஷெட்யூல் எப்படி போட்டு அதை வந்து நம்ம படிக்க போகிறோம், இந்த 3 மந்த்ஸ் எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், எஃபிஷியண்ட்டாக எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கான நெக்ஸ்ட் வீடியோ வந்து வரும். அதாவது என்கிட்ட டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக என்னென்ன புக்ஸ் நான் வச்சுருக்கேன் அந்த மாதிரியான வீடியோஸும் நான் வந்து உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன் நண்பர்களே. இந்த லாஸ்ட் டைம் பண்ணியிருந்த கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸையும் நான் சொல்லிக்கிறேன் நண்பர்களே.